12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 600 எடுத்து மாநிலத்தில் முதலிடம் பிடித்த திண்டுக்கல் மாணவி நந்தினி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. மாணவர்களின் உயர்கல்வி எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இதில் 600க்கு 600 எடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார் திண்டுக்கல் அண்ணாமலையார் மில்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி நந்தினி. நந்தினியின் தந்தை சரவணகுமார் தச்சு தொழிலாளியாக உள்ளார். அம்மா பானுப்பிரியா இல்லத்தரசியாகவும் சகோதரர் பிரவீன் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தாம் கூலி தொழில் செய்து வந்தாலும் கல்விதான் மிகப்பெரிய சொத்து என்று தந்தையால் சொல்லியே வளர்க்கப்பட்டதாகவும் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற உந்துதலே தன்னை சாதிக்க வைத்தது என்று கூறும் நந்தினி கடந்த காலத்தில் மேலும் ஒரு சாதனை நிகழ்த்தியுள்ளார். தனது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 595 மதிப்பெண் பெற்று அசத்தியிருந்தார். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவி நந்தினி வணிகவியல் உட்பட அனைத்து பாடங்களிலும் முழு மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதல் இடம் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்த பெருமை, இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. எங்க பள்ளி, எங்க பெற்றோர்கள், எனக்கு உதவி செஞ்ச எல்லாரும், எங்க வீட்டுல இருக்க எல்லாரும், இந்த பள்ளி எனக்கு அளித்த ஊக்கம், என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அத்தனை பேரோட நம்பிக்கை தான் இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவி நந்தினியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி தனது வாழ்த்தை பகிர்ந்து கொண்டார். கங்க்ராச்சுலேஷன், மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க. சோ ஹாப்பிமா. உங்களுக்கு வகுப்படுத்த ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ஒட்டுமொத்தமா ஸ்கூல்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அதேபோல் திண்டுக்கல்லில் உள்ள தனது இல்லத்திற்கு அழைத்து மாணவி நந்தினிக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்திருந்தார் அமைச்சர் ஐ பெரியசாமி. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குடும்பத்துடன் நந்தினி சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு சாக்லேட் கூடையை பரிசளித்து முதலமைச்சர் வாழ்த்து கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணவி நந்தினி சிஏ படித்து ஆடிட்டர் ஆக வேண்டும் எனும் தனது விருப்பத்தை முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக அவர் கூறியதாகவும் தெரிவித்தார். எனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக முதல்வர் ஐயா அவர்கள் கூப்பிட்டிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனது, அவரை பார்த்தது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் எனக்கு பரிசு பொருள்கள்லாம் வழங்கி என்னோட உயர்கல்விக்கு உதவுறதா சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐயா அவர்களுக்கும் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் சந்தித்து நந்தினி வாழ்த்து பெற்றார். இதனிடையே அண்மையில் தான் பெற்ற தங்கப் பேனாவை திண்டுக்கல்லுக்கு சென்று நந்தினிக்கு நேரில் பரிசளிப்பதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினிக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வந்தார். பொதுத் தேர்வில் அவர் நிகழ்த்திய சாதனையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அப்போது ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவி நந்தினிக்கு திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி பாராட்டினார். அவர் சொன்னதுல ரொம்ப பிடிக்கும்னா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது ரொம்ப ஆப்டான குரல் நம்ம லைஃப்க்கு நினைக்கிறேன். டியூஷன் எதுவும் செல்லாமல் பள்ளிப்பாடம் வீட்டுப்பாடம் மூலமாகவே படித்ததாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தினார்.
ஸ்பெஷல் கிளாஸஸ் ஸ்கூல்ல வைப்பாங்க சார், மார்னிங் ஈவினிங் 1 hour வைப்பாங்க. அந்த டைம் அந்த வீட்டில் படிக்கிறது. இதேபோல் ஊழியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏராளமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சாதனை மாணவி நந்தினியின் எதிர்கால கனவுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றம் செய்வதற்கு முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சென்னையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் நினைத்தால் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றார். ஒரு முதலமைச்சருக்கு தன் கீழ் பணியாற்றுகிறவர்களை அவர் மாற்றலாம், எடுக்கலாம், புதிய மந்திரிகளை போடலாம். இதுக்கு பிறகு ரைட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அப்படி நடக்குதான்றது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அமைச்சரவையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டாலும் தான் வரவேற்பதாக அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார்.